இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தடம். இந்த சந்தோஷமாக இருக்குது. இதான் முதல் தடவை அவார்ட் வாங்குறதுனா நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை அந்த ரமணாவுக்கு நன்றி சொல்கிறதில்ல. கலாச்சாரம் மூலமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இருந்தது. இந்த விஜய் அசிஸ்டன்ட் டைரக்டர், அது என்னோட தங்கச்சி குந்தயா ஹெல்ப் பண்ணதுக்கு எடிட்டிங்கு அதுக்கு நன்றி சொல்கிறேன். மற்ற எங்களோட ரெஜிஸ்டர் லங்ஸ்டன் எல்லா மொத்த ஐக்கிய கலாச்சாரத்துக்கும் அது மனமாக நன்றி. நிகழ்ச்சி வந்து 2 பகுதியாக நடைபெற்றது. முதல் பகுதியில் 9 திரைப்படங்கள் திரையிடப்பட்டது. மொத்த திரையிடப்பட்ட 9 படங்களில் 5 படங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து போயிருக்கு. அதே எங்களுக்கு மகிழ்ச்சியான விடயம். அந்த 5 படங்களில் 3 படங்கள் இமாஷ் ஷொக்சன் தயாரிப்பில் திரையிடப்பட்டது. அந்த 3 படங்களுக்குமே ஒவ்வொரு விருது கிடைத்தது. கலாச்சாரத்துக்கு படத்தொகுப்புக்கு கிடைத்த மாதிரி நோகை ப்ளோம் கருப்பும் விளையும்க்கு சிறந்த திரைக்கதைக்கும், மற்றது இனியவள் வந்து சிறந்த படம் பெஸ்ட் ஃபிலிம் என்ற அவார்டும் கிடைச்சது. நான் விழாவில் வந்து கடைசி வரையும் நின்று எல்லாரோடையும் கதைத்திருக்கிறேன். அந்த பெரியவர்கள் டாக்டர்ஸ்மார் எல்லோரும் வந்தவங்க அவங்க எல்லோரும் சொன்ன வந்து தங்களை இதுவரை பார்த்ததில் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த படங்கள் தான் தங்களை நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லா நாடுகளில் வந்த படங்களை விட ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த படங்கள் ஒரு தரம் உயர்ந்து காணப்படுவதாக தெரியும். குறும்படத்துக்கு வந்து எனக்கு பின்பத்தில் பெஸ்ட் ஃபிலிம் எக்ஸல் அவார்ட் கிடைச்சிருக்கு. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த படத்தில் மிக முக்கியமாக வேலை செஞ்ச தேஷுவன் அவருக்கு இந்த வழியில் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அந்த மியூசிக் டைரக்டர் ஜெனா அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே போல் அந்த படத்தில் நடித்த தயாளன் ஆர்த்தி அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதில் என்னுடைய அடுத்த படம் வந்து எமான்ஸ்ட்ரேஷன், அதில் 2வது படம் வந்துட்டு கருப்பு வெள்ளை. அந்த படத்துக்கு சிறந்த அதாவது பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கிடைச்சிருக்கு. அதுக்கும் எமான்ஸ்ட்ரேஷன் சார்பில் ஸ்ரீ தேவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே போல் அடுத்த 3வது இமான்ஸ்ட்ரேஷன் த நேம் ஆஃப் கல்ச்சர் கலாச்சாரம் என்ற படத்துக்கு வந்து பெஸ்ட் எடிட்டர் பொன் கேதார்னு கிடைச்சிருக்கு. அவருக்கு இமான்ஸ்ட்ரேஷன் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே போல் அதாவது நாங்கள் எவ்வளோ தூரம் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டோமோ அவ்வளோ விருதுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கலாச்சாரம் படத்தில் நடித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே போல் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மிக முக்கியமாக தடம் எங்களுக்கு ஒரு முக்கியமான தளமாக இருக்குது. அதுக்கும் தடத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். என்னுடைய கருப்பு வெள்ளை படத்துக்கு சிறந்த திரைக்கதைக்கான விருது கிடைச்சிருக்குது. நான் அப்படி ஒரு விருது கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இந்த படத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டோனையே ஒரு ஹீரோக்களை காசு என்ன செலவழிக்க விடாமல் முழுக்க செலவையும் ஏற்று இந்த படத்தை நடத்தினது வந்து இமாஷ் ஷொக்சன் என்ற ஒரு நிறுவனம். அப்போக்குள்ளே எனக்கு தெரியலை இந்த படம் இவ்வளோ வெற்றியை கொடுக்குமெண்டு. இந்த விருது கிடைச்சது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். என்னை போல் இருக்கிற இளைஞர்கள் மற்றும் மேலே இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ்.